திரு விஜய் அவர்கள் ரொம்ப போர்ஸா இருக்கிறார். மத்திய அரசையும் மாநில அரசையும் ஒரே நேரத்தில் புரட்சி தலைவி அம்மா எதிர்கொண்டது போல இந்த விஜய் எதிர்கொண்டதுதான் இப்பொழுது பிரச்சனையாக இருக்கு. தலைவர் கூட அப்படி கொஞ்சம் நெடிவு சுழிவா விட்டு கொடுத்துட்டு போயிடுவார். கொஞ்சம் சொல்றதை கேட்பார். அனைத்து தலைவர்களையும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போவார். ஆனா சிங்கத்துக்கிட்ட அதெல்லாம் ஆகாது. அம்மா கிட்ட அந்த ஆயுதத்தை அவர் கையில் எடுத்தார். விஜய் எடுத்து வேகமா போனா உன்னை எங்க அடிக்கிறது தம்பி தெரியும் சொல்லி 41 பேரை காலி பண்ணானுங்க கரூர்ல. இப்ப சிபிஐ விசாரணை நடத்துது. நான் தெரியாம கேட்கிறேன், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஆபீஸ் மெட்ராஸ்ல இல்லையா, பெங்களூர்ல இல்லையா, சவுத்ல இல்லையா, அங்க சாஸ்திரி பவன்ல இருக்குல்ல, டெல்லியில கூட்டு விசாரணை பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? சினிமா வந்தோடனே சென்சார் போர்டு, இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்கிறார் இத்தனை நாள் ஈடியை வச்சுதான் மடக்கினாங்க, ஈடியை வச்சுதான் மிரட்டினாங்க, இப்போ இன்கம் டாக்ஸ் வச்சு மிரட்டிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்பொழுது சென்சார் போர்டையும் கையில் எடுத்துட்டாங்க. நான் இந்த கூட்டத்தில் இருந்து சொல்லுகிறேன், எது நியாயமோ அதைத்தான் பேச முடியும், எது தவறோ அதைத்தான் சுட்டிக்காட்ட முடியும். ஒவ்வொரு நாளும் இந்த படம் வெளியிலே வரவில்லை என்று சொன்னால் ஜனநாயகன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதியிலே 1000 வாக்குகள் 2000 வாக்குகள் அதிகமாகிக் கொண்டே போய்கொண்டிருக்கும்.